கருணாகரன் மாமா சௌக்கியமா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்காசாருமா. நான் நினைச்ச அதே வார்த்தையை நீங்களும் சொல்லிட்டீங்க. நீங்களும் கடைசி வரைக்கும் இதையே மெயின்டைன் பண்ணணும் என்ன? சரி, உள்ள போய் பேசலாமா? அண்ணே, கொஞ்சம் டிவி போட்டு பாருண்ணே. எதுக்குமா? நீ முதல்ல பாருண்ணே. மாமா, கீழ் பக்கத்துல இருந்து ஏதாவது தப்பிச்சு வந்துருச்சான்னு டிவில செக் பண்ணி பார்க்க சொல்றாங்க. அதானம்மா? நானும் உன்ன மாதிரி புத்திசாலிதாமா. இத பாருமா. யாருமா நீ? அதான் சொன்னனே மாமா, என் பேரு சுஷ்மா, எங்க அம்மா பேரு ராஜலட்சுமி, என் தாய் மாமா பேரு கருணாகரன். நான் உங்க மருமக, ராஜலட்சுமியோட மக. என்னம்மா சொல்ற? ஏய், தொடப்பக்கட்ட பிஞ்சிடும். எங்க வந்து யார்கிட்ட அம்மா பொண்ணு விளையாட்டு விளையாடுற? நீ யாருன்னே தெரியல, அம்மாங்கற. ஏய், நீ வெளியில போல உன்னை அடிச்சு விரட்டிடுவேன். ராஜி, இருமா இருமா, ஏன் கோவப்படுற? பாவம், ஏதோ அட்ரஸ் மாதிரி வந்திருக்கா, ஏதோ குழப்பத்துல இருக்கா. இல்ல மாமா, எனக்கு ஒரு குழப்பமும் இல்ல. நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். குழப்பம் உங்க ரெண்டு பேருக்கும் தான். புரியுது? அம்மா எதிர்பார்க்கல, அதான் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்காங்க. ஏய், வெளியில போடி. நான் போறதுக்காக வரலமா, இனிமே நிரந்தரமா உன் கூட தங்கறதுக்காக தான் வந்திருக்கேன். இனிமே எல்லாம் போக மாட்டேன். ஏய், ஒரு முறை சொன்னா புரியாதா? உன்னெல்லாம். ராஜி ராஜி, இருமா, கொஞ்சம் பொறுமையா இரு. என்னென்ன நீ வேற வாழைப்பழ காமெடி மாதிரி நீயும் நானும் மாறி மாறி கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். இவ என்னமோ செந்தில் மாதிரி ஒரே பதில சொல்லி நம்மள டென்ஷன் பண்ணிட்டு இருக்கா. மா, நீங்க எவ்வளவு கோவப்பட்டாலும் நீங்க அம்மா, நான் உங்க பொண்ணு தான். பாருடி, கண்டத சொல்லிட்டு இருக்காத. இருமா இரு. பரிச்சயம் இல்லாத ஆள்கிட்ட ஏன் கோவப்படுற? விசாரிப்போம். சரியா ஒத்துழைப்பு கொடுக்கலாம், போலீஸ்ல ஒப்படைப்போம். இவளுக்கு எதுக்கு நான் போலீஸ்? நான் யாரும் தெரியாம விளையாடிட்டு இருக்கா. இவள கரப்பா மூச்சு அடிக்கிற மாதிரி அடிச்சு தூக்கி போடுனே. ப்ளீஸ், நம்ம சண்டே அப்புறம் வச்சுக்கலாமா? நான் டிராவலிங்ல வந்த டயர்ட்ல இருக்கேன். நீங்க ரூம் எதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துருவேன். சிக்குதுமா. சரி, நீங்கெல்லாம் சொல்ல மாட்டீங்க. நானே ஒரு ரூம்ல போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். ஏய் ஏய், உனக்கு இருமா இருமா. என்ன இவ? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இவ்வளவு பெரிய பொண்ணு வந்து என்கிட்ட என்ன அம்மான்னு சொல்லிட்டு இருக்கா. இவ்வள இருமா, ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. இரு, நான் என்னன்னு விசாரிக்கிறேன். ஏமா, நீ யாருன்னு தெரியல, ஏதோ தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்க போல இருக்கு. இது உன் அம்மா கிடையாதுமா. கல்யாணமே ஆகல, அப்புறம் எப்படி குழந்தை இருக்கும்? கல்யாணம் ஆகாம இருக்கிறதுக்கும் குழந்தை பெத்துக்கிறதுக்கும் என்ன மாமா சம்பந்தம்? நீங்க ஒரு டாக்டர், இது கூட உங்களுக்கு தெரியலையே. பாத்தியானே, உன்னையே கிண்டல் பண்ணிட்டு இருக்கா பாரு. மாமா கிருஷ்ண பரமாத்மா மாதிரி அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Shut up. பாத்தியா, உனக்கே கோவம் வர மாதிரி பண்ணிட்ட பாத்தியா? இத பாருமா, நீ யாருன்னு சொல்லு, இல்லனா அப்புறம் நான் போலீஸ்க்கு போற மாதிரி ஆயிடும். ஒரு நிமிஷம் மாமா. குடுனே, நீ வேற பொறுமையா திறந்துகிட்டு இருப்ப. அன்புள்ள ராஜிக்கு, இத்தனை நாள் நீ பெத்த குழந்தைய உன் மகள் சுஷ்மாவை வளர்த்த ஆளாக்கியாச்சு. இனிமே அவளோட வாழ்க்கை தொடங்குற நேரம். அவளுக்கு கல்யாண வயசாயிடுச்சு. இனிமே அவ தன்னை பெத்த தாயை பிரிஞ்சிருக்கிறதுல எந்த ஒரு நியாயமும் இல்லை. அதுல எனக்கு எந்த உடன்பாடும் இல்லை. உனக்கு எனக்கும் நடுவில் 1000 பிரச்சனை இருந்திருக்கலாம். நம்ம 2 பேருக்குள்ள இத்தனை வருஷ பிரிவு, கோபதாபங்கள், சண்டை சச்சரவுகள் இருந்திருக்கலாம். அதுக்காக நீ என்ன தண்டிக்கலாம். உன் மக என்ன பாவம் பண்ணா? அவளை ஏன் தண்டிக்கிற? உன் மக சுஷ்மாவை ஏத்துக்கோ. அதுதான் நீ அவளுக்கு செய்யற பிராயச்சித்தம். இப்படிக்கு
கணேஷ் படிச்சாச்சா? அப்பா லெட்டர் பத்திரமா கொடுத்துருமா? யாருமா அந்த கணேஷ்? லூஸ் அண்ணா நீ என்ன போய் கேக்குற? எனக்கே கணேஷ்னா யாருன்னே தெரியாது. யாரோ வேணும்னே நம்ம கூட விளையாடுறாங்க. ஏய் இது பாரு, நீ எங்க இருந்து வர? உன் ஊர் என்னடி? அட்ரஸ் என்னடி? எல்லாத்தையும் இப்பவே சொல்லி ஆகணுமா? எனக்கு பசிக்குதுமா. நான் முதல்ல குளிக்கணும். நான் ரொம்ப அழுக்கா இருக்கேன். ஏய் நீயே ஒரு அழுக்கு. எங்க இருந்து வந்திருக்கடி நீ? இது பாரு, என் உசுர வாங்க வந்திருக்கியா? நான் உன் அம்மா கிடையாதுடி. இந்த நிமிஷம் நீங்க இருந்து போல நான் உன்னை அடிச்சு விரட்டிடுவேன்டி. லெட்டர் படிச்சதுக்கு அப்புறமும் சந்தேகமா? ஏய் லெட்டர் படிச்சதுக்கு அப்புறம் தான் சந்தேகமே நிறைய வருது. அப்பாவுக்கும் உனக்கும் 1000 சண்டை இருக்கலாம். நான் என்னமா பாவம் பண்ண? என்ன ஏமா விரட்டுற? ஐயோ அண்ணே பாருண்ணே, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் நின்னா நான் கொலகாரியா மாறிடுவேன். சொல்லிடுறேன் அவளுக்கு. இத பாருமா, தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போ. உங்க சொந்த மருமகளை இப்படி நீங்க வீட்டை விட்டு விரட்டுறது நியாயமா? ப்ளீஸ்மா, சொன்னா கேளு. தயவு செஞ்சு போயிடு. எங்க இருந்து வந்தியோ அங்கேயே போயிடு. ஏற்கனவே நாங்க மன உளைச்சல்ல இருக்கோம். நீ வேற குழப்பாத. நான் போறதுக்காக வரல, நிரந்தரமா தங்க வந்திருக்கேன். சொல்லிட்டே இருக்கேன். வாடி. வேணாம் ராஜி. ராஜி. சும்மா இருங்க. அம்மா. ஏய் இவளெல்லாம் விரட்டலனா சரி வராது. என்ன தூக்கில் போட்டாலும் பரவாயில்ல. வாடி. இவள விரட்டிட்டு தான் பரவாயில்ல. அண்ணே அவ பெட்டி எடுத்து வாண்ணே. அம்மா புடி புடிச்சு இழுக்கறீங்க. அப்புறம் எப்படி எனக்கு கட்டி கொடுப்ப? விடுமா. ஏய் வாயை மூடிட்டு வா. என்ன சும்மா பேசிட்டே இருக்க? வாடி. ராஜி விடுமா. என் பெட்டி வாங்குனேனா வெச்சு எடுத்து வாண்ணே. என்னமா சீக்கிரம் விடு. அம்மா வாடி. மா ஏதா பிரச்சனை வரப்போகுது. வாண்ணே. ச்சே. பாடா காலிங் பெல் அடிக்கல, கதவு தட்டல. போயிட்டான்னு நினைக்கிறேன். ப்ராப்ளம் சால்வ்டு. எங்க இருந்தனே இவ வந்து தொலைஞ்சா? இல்ல ராஜி, ப்ராப்ளம் இப்பதான் ஆரம்பமாக போகுது. என்னென்ன பயமுறுத்துற? யாரோ எங்க இருந்தோ நம்ம மேல இந்த ஏவுகணை ஏவி இருக்காங்க. ரொம்ப பிளான் பண்ணி பண்ணிருக்காங்களோன்னு தோணுது. அந்த பொண்ணோட நடவடிக்கை, பேச்சு, கிண்டல், பிடிவாதம், தன்னம்பிக்கை இதெல்லாம் பார்த்தல்ல. எனக்கு என்னமோ அவ சாதாரண பொண்ணா தெரியலமா. உன்கிட்ட இருக்க அத்தனை அம்சங்களும் அந்த பொண்ணுகிட்டயும் இருக்கு. அண்ணே ராஜி, நான் அவ உன் பொண்ணுன்னு சொல்லலம்மா. ஏமா அந்த அர்த்தத்துல நான் சொல்லுவேனா? அவ உன் பொண்ணு இல்லைன்னு எனக்கு தெரியாதா? இருந்தாலும் இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணது யாருன்னு? நான் கல்யாணம் ஆகாதவன் உலகத்துக்கே தெரியும். தெரிஞ்சும் எவனோ ஒருத்தன் கணேஷ்ங்கிற பேர்ல லெட்டர் கொடுக்கறான். யாருன்னு அது? யாரோ ஒரு பைந்தாங்குழி தொடநடிகை. அவன் உண்மையானவனா இருந்தா நேர்ல பொண்ணை கூட்டு வந்திருக்கணும்ல. ஏதோ ஃப்ராடுமா. ஒரு அப்பாவி பொண்ணை அனுப்பிச்சிட்டு அவன் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கான். இடியட், ஸ்கவுண்டரல். இப்ப என்னென்ன பண்றது? அதான் வெளியே அனுப்பிச்சிட்டோம்ல. அடுத்து என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஐயோ எனக்கு ஒரே படபடப்பா டென்ஷனா இருக்குனே. நான் கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு. சரி, போய் பிபி டேப்லெட் போடு. சரிண்ணே. கடவுளே, நான் என்ன பாவம் பண்ண? எனக்கு மட்டும் கோவில்ல பூஜை தட்டு கொடுக்காம இப்படி வஞ்சனை பண்ணிட்டியே. நான் உன்கிட்ட சொத்து, காரு, பங்களாவா கேட்டேன்? ஒரே ஒரு பூஜை தட்டு தானே கேட்டேன். உன் கோவிலுக்கு நான் 25 வருஷமா வரேன். எனக்கு ஒரே ஒரு பூஜை தட்டு தரக்கூடாதா? நீ என்னை இப்படி ஏமாத்திட்டியே. என்னால இந்த ஏமாற்றத்தை தாங்க முடியல. மா என்னம்மா, என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? ஏய் பிரியா, அவங்களே டென்ஷன்ல இருக்காங்க. நீ பேசாம இரு. போ அப்படி போ. அத்தை நீங்க வாங்க அத்தை, பேசலாம் வாங்க. நில்லுங்க. இப்ப நான் என்ன கேட்டேன்? நான் என் அம்மா கிட்ட தானே பேசிட்டு இருந்தேன். நீங்க எதுக்கு நடுவுல வரீங்க? ஏய், நான் நடுவுல வருவேன், எப்படி வேணாலும் வருவேன், எங்க இருந்து வேணாலும் வருவேன். நான் உன் அண்ணி. நான் என் அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க இதுல தலையிடாதீங்க.
இங்க பாரு, இப்போ உங்க அம்மா பேசுற மூட்ல இல்ல. நீ போயிட்டு அப்புறமா வா, சரியா? அத்தை என்னாச்சு? பிரியா அத்தை இது கலறாங்க. இன்னும் நீ இந்த வீட்லயே இருந்து தொலைறியே. எவ்வளவு சொன்னாலும் உனக்கு சூடு சொரணை இல்லையே. உனக்கு கொஞ்சம் கூட உரைக்கவே மாட்டேங்குதேன்னு அழறாங்க. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அம்மா ஏன் அழுதுட்டு இருக்க? சொல்லிதான் தொலையேம்மா. இந்த அல்ப பிரச்சனைக்கெல்லாம் சண்டை போட வைப்ப? சொல்லுமா. அது நான் கோவிலுக்கு போனேன்டி. அங்க ஒரு சுமங்கலி எல்லாருக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை தட்டு கொடுத்தா. நான் போகும்போது கரெக்டா அந்த தட்டு தீர்ந்து போச்சு. பாரு, உமாக்கு கூட கிடைச்சது. எனக்கு பூஜை தட்டு கிடைக்கவே இல்லை. உங்க அப்பாவுக்கு ஏதோ ஆபத்து. என் விதி என்ன வந்து நான் அழுதுட்டு இருக்கேன். போதுமா? அத்தை என்ன நீங்க ஏன் இப்படி அழுது அழுது உங்க உடம்ப கெடுத்துக்கிறீங்க? மஞ்சள் குங்குமம் என்ன கோயில்ல தான் இருக்கா என்ன? இங்க வீட்லயே இருக்கத்த. நீங்க வேணும்னா பாருங்க, இன்னும் 2 நாள்ல மாமா பத்திரமா திரும்ப வந்துருவாரு. மாமாக்கு ஆயுசு 100 அத்தை. ஏன் அப்ப மாமாவை நீதான் கடத்தி வச்சிருக்கியா? என்ன உளறீங்க? இல்ல 2 நாள்ல திரும்பி வந்துருவாருன்னு இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்றியே. நீயே கடத்தி வச்சு நீயே ரிலீஸ் பண்ணாதான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். உடைஞ்சு போயிருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது தப்பா? உன் ஆறுதல் யாருக்கு வேணும்? என்னமோ பெருசா வந்துட்டா ஆறுதல் சொல்றேன் மாறுதல் பண்றேன்னு. நான் சொல்றத கேளு. நீ இங்க இருக்கிறதுனால தான் மாமா எங்கேயோ தலைமறைவா இருக்காரு. நீ இந்த வீட்டை விட்டு கிளம்புனன்னு வச்சுக்கோயேன், அடுத்த நிமிஷமே ஷியாமலான்னு ஓடி வந்து நிப்பாரு. நீங்க கொஞ்சம் வாய் மூடுங்க ப்ளீஸ். நீ வாய மூடு. என்னமோ பெருசா ஜோசிய சொல்ற. மாமாக்கு ஆயுசு 100. அவர் செத்தா சந்தோஷப்படுற முதல் ஆள் நீதான். அவர் சாகணும்னு தினம் தினம் சாமி கிட்டயோ உங்க அம்மா கிட்டயோ பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கல. அதனால ஓன் ஜோசியெல்லாம் ஒண்ணு பலிக்காது. அத்தை நீங்க வாங்க அத்தை. இல்லங்க, என்ன சொன்னீங்க? மாமா செத்தா சந்தோஷப்படுற முதல் ஆள் நானா? எப்படி நீங்க அந்த வார்த்தையை சொல்லலாம்? மன்னிப்பு கேளுங்க. சரிதான் போடி. ஏய் தொடாத என்ன. மன்னிப்பு கேளுங்க. முடியாதுன்னா என்ன பண்ணுவேன்? ராகவன் மாமா உங்களுக்கு வெறும் மாமனாரு, அவ்வளவுதான். ஆனா எனக்கு என் தாய் மாமா, என் ரத்தம், என் சொந்தம். உங்களை விட எனக்கு அவர் மேல பாசமும் அதிகம், பந்தமும் அதிகம். அப்படிப்பட்டவர் செத்தா நான் சந்தோஷப்படுவேனா? எப்படி நீங்க அந்த வார்த்தையை சொல்லலாம்? மன்னிப்பு கேளுங்க. உமா, ஏண்டி என்னைக்கு இல்லாம இப்படி ஆவேசமா கத்திட்டு இருக்க? இவங்க பேசுறது சரியா? இவங்க பேசுறது சரியா? சொல்லுங்க. வந்து தப்புதான். தப்புதானே தெரியுதுல? அப்ப அந்த வார்த்தைக்கு உங்களை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்த ஸ்னேகா வேற. இப்ப அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கல. இப்பத்துல இருந்து நீங்க பார்க்க போற ஸ்னேகா வேற. உமா உமா ப்ளீஸ் உமா, மன்னிப்பு கேளு. உமா என்ன அத்தை நீங்க கத்துறால, பயமா இருக்கு. கொஞ்சம் சும்மா இருங்க அத்தை. இவளா என்ன பண்ணிட போறா? சும்மா இருங்க அத்தை. இதுதான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு. இப்ப நீங்க மன்னிப்பு கேட்கல, அப்புறம் இங்க நடக்கிறதே வேற. அண்ணி வேண்டாம். நீ போ. உனக்கு என்ன தெரியும்? உமா 3 இருங்க அத்தை. அதை எண்ணி முடிக்கிறதுக்குள்ள மன்னிப்பு கேட்கல உங்களை. ஏய் நீ 300 எண்ணினாலும் சரி, இல்ல 3 ராத்திரி இந்த இடத்துலயே நின்னு எண்ணினாலும் சரி, என்னாலலாம் மன்னிப்பு கேட்க முடியாது. சாதாரணமாவே இந்த உமா யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க மாட்டா. அதுவும் ஒரு நடத்த கெட்டவ மக கிட்ட போய். ஏய் ராஜு, ராஜீவா, அண்ணா 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 பேசாதீங்க. யாரும் பேசக்கூடாது. அண்ணா உமா நீ என்ன பண்ண தெரியுமா? அவன் யார என்ன கேவலமா வேணாலும் பேசிருக்கட்டும், எப்படி வேணாலும் பேசிருக்கட்டும். இந்த வீட்டோட மூத்த மருமக. அவன் மேல கை வைக்க யார் உரிமை கொடுத்தா? கேளு. என்ன தொலைச்சிருவேன். இன்னொரு முறை யாராவது அவன் மேல கைய நீட்டி பாருங்க, வெட்டி சாட்சிங்க போச்சிருவேன். ஏய் உனக்கு அறிவில்ல? எத்தனை முறை சொல்றது பேசாத கேக்குறீ? வாய மூடு. இன்னொரு முறை நான் இல்லாதப்ப வாயை திறந்து இந்த வம்பு அந்த வம்பு எதனா பேசுறது எனக்கு தெரிஞ்சு அரைஞ்சு சவுட திருப்பி.
மறக்க மாட்டேன்டி. ஏய் பேசாத போன் ஓடி இது வேற மரியாதை காப்பாத்துங்க. கடவுளே, மருமகளுங்க இப்படி அடித்தடியில இறங்கிட்டாங்களே, நான் என்ன பாவம் பண்ண? எல்லாம் உன்னாலதாம்மா. 2 மருமகளும் அடிச்சுக்கிறாங்க. அவங்கள தடுக்க வக்க இருக்காமா உனக்கு? இந்த வீட்டுக்கு நீ மாமியாரா இல்ல வீட்டு வேலைக்காரியா? வெக்கமா இல்லையாமா உனக்கு? சீ. இந்த அவமானம் எனக்கு தேவையா? என்னை இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே. கடவுளே. என்னங்க, டேப்லெட் போட்டுக்கோங்க. இந்தாங்க. மீனா, இப்படி உட்காரு. என்னங்க? சரி, மாமா வீட்டுக்கு வந்துட்டாரா? அவரை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லைங்க, நான் உங்ககிட்ட எதுவும் விசாரிக்கல. இதெல்லாம் கரெக்டா கேட்டு தெரிஞ்சுக்க வேணாமா? எனக்கும் பாசம் இருக்குங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா உங்களை அழிக்க நினைச்ச அந்த ராஜீவ் வாழ்ற வீடுங்க. உங்களை நாசமா போகணும்னு நினைச்சு உங்களை ஆள் வச்சு அடிச்சு உயிருக்கு போராடுற அளவுக்கு நடு ரோட்ல போட்டு போன குடும்பங்க அது. கண்ணை மூடினாலே நீங்க ரோட்ல அடிபட்டு கிடந்ததும் நான் கதர்னது தாங்க ஞாபகத்துக்கு வருது. இத பாருங்க, ஏதோ நான் செஞ்ச புண்ணியம். அந்த டாக்டர் அம்மா தெய்வாதினமா உங்களை வந்து காப்பாத்தினாங்க. நீங்க பொழைச்சு வந்ததே பெரிய அதிசயங்க. நம்மள விரோதியா நினைக்கிற குடும்பத்துக்கிட்ட நான் எப்படி பேசுறது, என்னன்னு விசாரிக்கிறது? யாரும் உன்னை அங்க விரோதியா நினைக்கல, அதுவும் கற்பனை. அந்த ராஜீவ் உமா அந்த குடும்பத்துல அவங்கள தவிர மத்தவங்களும் இருக்காங்க. இத பாருங்க, நான் பேசல, எனக்கு மனசு வரல. அப்பா வந்திருந்தாருன்னா இந்நேரம் துவாரகேஷோ இல்ல பிரியாவோ ஸ்னேகாவோ யாராவது போன் பண்ணி சொல்லிருப்பாங்க. அது முறை இல்ல மீனா, முதல்ல உங்க அம்மாக்கு போன் பண்ணி விசாரி. முடியாதுங்க. நீங்க டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டீங்கல்ல, உங்களை யாராவது ஒருத்தராவது விசாரிச்சாங்களா? நான் எங்கேயும் தொலைஞ்சு போகலையே, இங்க தானே இருக்கேன். அதுக்காக அவங்க விசாரிக்கிற மனநிலையில இருக்க மாட்டாங்க. மாமாவை காணோங்கிற மன உளைச்சல் தான் அத்தைக்கு இந்நேரம் அதிகமா இருக்கும். எல்லாருக்குமே முதல்ல புருஷன்தான், அதுக்கப்புறம் தான் பிள்ளைங்க, கடைசியாக தான் மாப்பிள்ளை. அதனால இந்த வீம்பு வீரப்பெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு அத்தையை போய் பார்த்து பேசிட்டு வா, இல்லைன்னா தப்பாயிர போகுது. எனக்கு அதை பத்தியெல்லாம் கவலை இல்லை. எனக்கு கவலை இருக்க. நீ அந்த வீட்டுக்கு மூத்த பொண்ணு இல்லை, இப்படியெல்லாம் பேசக்கூடாது. நாளை காலை உங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் அப்பாவை பற்றி நேரடியாக விசாரிக்கிறேன். அத்தைக்கும் ஆறுதல் சொல்லிட்டு வரேன். என்னங்க நீங்க? நான் சொல்கிறேன்ல, நீ போயிட்டு வா. யோசிக்காத மீனா, பகைன்றது என்றைக்குமே மனசில் இருக்கக்கூடாது. அது பாசத்துக்கு விஷம் வச்சிரும். மனசில் இருக்க மனிதாபிமானம், அன்பு எல்லாத்தையும் கொன்னுடும். என்ன மீனா? நீங்க இவ்ளோ அன்பா பாசமா மனதாபிமானத்தோட இருக்கீங்க, உங்களை போய் அவங்க... அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பாசம், உறவு, கூட்டு குடும்பத்துக்காக என்கிற சாதாரண மனுஷனா நம்ம கடமையை நாம செய்வோம். பலனை எதிர்பார்க்க வேணாம். அதான் கிடைக்கிற போது கிடைக்கட்டும். நாளைக்கு நீ போறல்ல? நீங்க கண்டிப்பா போன்னு சொல்லிட்டீங்களே, போயிட்டு வரேங்க. மா, என்ன இது வீடு இப்படி திறந்து போட்டிருக்காங்க, யாரையுமே காணோம். யாருக்கும் கொஞ்சம் கூட அக்கறையோ பயமோ கிடையாது. ஒரு நாள் மொத்தமாக திருடு போகணும், அப்போதான் பயம் வரும். ஸ்னேகா, என்னாச்சு இந்நேரத்தில் படுத்திருக்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஸ்னேகா,
என்னாச்சு? அழுதியா? சொன்னாதானே தெரியும். இங்க ஏதாவது சண்டையா பிரச்சனையா? நான் சொல்றேன்னு ராஜீவனை வந்து ஸ்னேகா நீ அடிச்சிட்டாரு. ஏன்? பிரியா, மத்தியானம் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு. அந்த தண்டசோருக்கு அவ்வளவு திமிர போச்சா? அவனை என்ன பண்றான் பாரு. அண்ணா வா நில்லு. எங்க இந்த ராஜீவ்? அண்ணா நில்லுண்ணா.